ஒரு அரசர் தோல்வியுற்று அடுத்தவனிடத்திலே தோல்வியுற்று ஓடுகிறார். கடுமையான கவலை, மனசெல்லாம் கவலையிலேயே தொக்கி போய் நிற்கிறார். என்ன செய்வது, வழியே இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு விவசாயி சந்தோஷமா காலு மேல கால் போட்டு ஜாலியா தூங்கிட்டு இருக்கிறான். அரசர் நினைக்கிறார், என்னடா இவன், நாம அரசுக்கே சொந்தக்காரன், இவ்வளவு கவலையில இருக்கிறோம், ஆனா இவன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறானே. அந்த விவசாயி அழைச்சி, தம்பி நீ கவலையோடு இருக்கிறாயா சந்தோஷமாக இருக்கிறாயா? வாழ்க்கையில நான் கவலைப்பட்டதே இல்லைங்க. வாழ்க்கையில கவலைப்பட்டதே இல்லையா? என்னப்பா சொல்ற? வாழ்க்கையில் நான் கவலையை அனுபவித்ததே இல்லை. காரணம், எனக்கு கிடைப்பது கொஞ்சம் ஊதியம், அதுல 3 காரியம் நான் செய்யறேன். அரசர் கேட்டார், அது என்னப்பா, உனக்கு கிடைக்கிற கொஞ்சம் ஊதியத்துல என்ன 3 காரியம் செய்கிறாய்? வாங்கிய கடனை அடைக்கிறேன். முதலாவதாக வாங்கிய கடனை அடைக்கிறேன், வருங்காலத்திற்காக சேமிக்கிறேன், கொஞ்சம் நெஞ்ச தான தர்மம் செய்கிறேன். அரசருக்கு புரியல, எப்ப நீ வாங்கிறது உன் வீட்டுக்கு செலவுக்கே பத்தாதே, வாங்கிய கடனை அடைத்து கொஞ்சம் சேமிப்பும் செய்து தான தர்மம் செய்கிறேன் என்று சொல்கிறாயே, எனக்கு புரியவில்லையே என்கிற பொழுது அந்த விவசாயி சொன்னார், வாங்கிய கடன் என்றால் வேறொன்றும் இல்லை, என் பெற்றோர்களுக்கு நான் கொடுக்கிறேன், எங்க வீட்டில் வச்சு நான் சிதுமத்து பண்றேன். ஏற்கனவே எண்ணெயை செலவழிச்சு உருவாக்கினாங்க, வாங்கின கடன் எண்ணெயை செலவழிச்சு உருவாக்கினாங்க, அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன், வாங்கிய கடனை அடைக்கிறேன். வருங்காலத்திற்கு சேமிக்கிறேன் என்றால் என் பிள்ளைகளை சரியாக வளர்க்கிறேன். அவர்கள் நான் வருங்கால சேமிப்பு நான் சரியாக வளர்த்தால் தானே அவர்கள் என்னை கடைசி காலத்திலே காப்பார்கள். நான் வருங்காலத்திற்கு சேமிக்கிறேன், பிள்ளைகளை சரியாக வளர்க்கிறேன், தான தர்மம் செய்கிறேன் என்றால் என் குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகளுக்காக நான் கொஞ்சம் உதவி செய்கிறேன், முடியாமல் இருப்பவர்களுக்கு உதவி செய்கிறேன். இதுதான் நான் செய்கிற தான தர்மம், இதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். அரசர், ஆகா இது எனக்கு புரியாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறார். இதுதான் ஒரு விவசாயி இடத்திலே கூட ஞானம் நிறைந்த கருத்துக்கள் இருக்கும். தற்குள்ளத்தா இன்பத்தை விட்டால் ஞானம்